ஓகே ஓகே, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும்பா. நமஸ்காரம், சோத்திரம். சரி, நின்று பேசினாலே கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது 2 முக்கியமான காரியத்தை பார்த்தோம். ஒன்று அகாப்பே லவ், தெய்வீக காதல். ஸோ அதுதான் எல்லா அன்பு, எல்லா நேசம், பாசம், பிரியம் எல்லாத்தினுடைய துவக்கம், உறைவிடமும் அதுதான். அதிலிருந்து வர்றது தான் அடுத்துதான் உடன்படிக்கையின் காதல், த கவனன்ட் லவ். ஸோ அதில் தான் ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது இல்லாமல் வேற ஏதாவது விதத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்கப்பட்டாங்கன்னா அது பேர் காதல் இல்லை. தெளிவாக புரிஞ்சு, நம்ம வேர்ல்டு என்ன டெஃபினேஷன் வேணால் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுப்பது என்ன அப்படின்னா, if it is not out of the love of God, it is called lust. தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்டு ஒருத்தங்க ஒரு கணவனோ மனைவியோ ஒருவர் நேசிக்கலன்னு சொன்னால் அது நிச்சயமாக அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது இச்சை, காமம், மோகம் அப்படின்னு பல பேர் இருக்குது அதுக்கு. ஸோ அந்த ஒரு காரியத்தில் தான் நம்ம எண்ட் ஆகும். ஸோ அப்போ கவனன்ட் லவ் பார்த்தோம். கவனன்ட் லவ்லையும் நிறைய காரியங்களை பற்றி பேசினோம். கவனன்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அகாப்பே லவ்ல தியாகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். தியாகம் இல்லாமல் அந்த அன்பு இல்லை, உடன்படிக்கை இல்லாமல் இந்த காதல் இல்லை. அப்புறம் ஃபிலியோ பற்றி பார்த்தோம். அப்புறம் எரோஸை சும்மா சின்ன ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் நம்ம பேரண்டிங்குள்ளே இருக்கிறதான அந்த கண்டிஷனல் லவ் பற்றி நம்ம பார்த்தோம். சரியா? இப்போது நம்ம அடுத்த முக்கியமான பார்ட், த மோஸ்ட் அப்யூஸ்டு அண்ட் மிஸ்யூஸ்டு வேர்டு அப்படின்னா செக்ஸ். இப்போ இந்த செக்ஸ் அப்படின்னும் ஐயோ அபத்தமானது, ரொம்ப அசிங்கமானது அப்படின்லாம் நம்ம ஒரு நாளும் நம்ம மைண்டில் இருக்கவே கூடாது. செக்ஸ் இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் வாஸ் கிரியேட்டட் பை காட். தேவனால உண்டாக்கப்பட்டது, தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையுமே கெட்ட வார்த்தை இருக்கும். இந்த கெட்ட வார்த்தையில 99% கெட்ட வார்த்தை எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு தெரியுமா? உங்களுக்கே தெரியும் நான் எதை சொல்ல வருவேன்னு. 99% கெட்ட வார்த்தை செக்ஷுவல் லைஃப் ஆர் செக்ஷுவல் பிரைவேட் பார்ட்ஸ், அதை வச்சு தான் திட்டுவாங்க. இப்போ பாருங்க, அப்போ இந்த நம்மளுடைய கல்ச்சர், இந்த சின் லைஃப், ஆமாம் தானே, கெட்ட வார்த்தைனாலே அதுதான். ஒன்று செக்ஷுவல் லைஃப்பை பற்றி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு பிறந்த பையன், சன் ஆஃப் அ பாஸ்டர்ட், டாட்டர் ஆஃப் அ பாஸ்டர்ட் அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா மற்ற எல்லா வார்த்தை நம்ம இங்கிலீஷ் மூவியில் கேட்குற கெட்ட வார்த்தையாக இருக்கட்டும், தமிழில் இப்போ தமிழ் படங்கள்லையும் முதல்னாச்சும் சென்சர் போர்டில் சென்சர் பண்ணாங்க. இப்போ ஓடிடியில் வரனால எல்லா கெட்ட வார்த்தையும் வருது, ஓப்பனாக வருது. சரி, அப்போ சின்ன பிள்ளைங்க எல்லாமே கெட்ட வார்த்தை. அப்போ கெட்ட வார்த்தையில் நீங்கள் 99.9% பார்க்குறது என்னது? செக்ஸ். இப்போ இந்த செக்ஸ் அப்படின்றத உலகம் அந்த அளவுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க? அப்யூஸ் பண்ணி அந்த ரொம்ப அதை கெடுத்து வச்சுருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி கீழ்ப்படியாமை நிமித்தமாக டிஸ்ஒபீடியன்ஸ் வாஸ் தி ஒன்லி டோர். ஆனால் அது மூலமாக பிசாசு பாருங்கள் என்னென்ன பாவத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறான் இல்லையா? செக்ஸ்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது. எப்போ ஆடம் அண்ட் ஈவுக்கு செக்ஸ்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு செக்ஷுவல் சின்னு தான் இன்னைக்கு ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக ரொம்ப தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பேய்னா செக்ஷுவல் சின். ஸோ அப்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்போ செக்ஸ் இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் காட் ரொம்ப ஹோலியாக அதை கிரியேட் பண்ணார், ரொம்ப பரிசுத்தமாக கிரியேட் பண்ணார். இப்போது இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ரைட் ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட், நம்மளுடைய பயாலஜிக்கல் ஸ்டேஜ்லேருந்தே நமக்கு இந்த ஹார்மோனல் டெவலப்மெண்ட்டு, ஒரு பாயோ ஒரு கேர்ளோ அவங்களுக்கு சின்னதாக இப்போ லைட்டாக மீசை முளைக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவாங்க, பையன் கண்ணாடி பண்ணி மீசெல்லாம் முளைக்குது நமக்கு அப்படின்வாங்க. அதேமாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாடிலி சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதோ கேர்ள்லேருந்து ஒரு விமென்ஹுட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ அப்போது இது இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர், அந்த பயாலஜிக்கல் மாற்றங்கள், சரீர பிரகாரமான மாற்றங்கள் மாறவே நமக்குள்ள அந்த செக்ஷுவல் ஹார்மோனுன்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அந்த 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 செக்ஷுவல் டிசையர்னு ஒன்று இருக்கும், அந்த ஆசை அப்படின்னு ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ காட் இதை தேவன் தான் கொடுத்தார். அப்போ செக்ஷுவல் டிசையர் அப்படின்றத தேவன் கொடுத்துருந்தாருன்னா அப்போ கண்டிப்பாக அவர் உண்டாக்கினது எல்லாவற்றையும் எப்படின்னு பார்த்தாராம், நல்லதுன்னு தான் பார்த்தார். அப்போது செக்ஷுவல் அந்த நீடு இன் அ மேன் அண்ட் அ உமன், அதுவுமே தேவன் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப
தேவை, அது ஆணுக்கு தேவை, பெண்ணுக்கு தேவை அப்படின்ற ஒரு தேவைக்காக தான் தேவன் அதை சிருஷ்டித்தார், உருவாக்கினார். இப்போ நம்ம இதை பத்தி ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம எங்க பார்க்குறோம் அப்படின்னா, பைபிள் எடுங்க. பைபிள்ல காயினா 3வது அதிகாரம், சரி 4வது அதிகாரம், முதல் வசனம். ஆதாம் வாசிப்பா. அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, Adam made love to his wife Eve and she became pregnant and gave birth to Cain. She said, with the help of the Lord I have brought forth a man. இப்போ ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குன்னா, தமிழ் என்ன போட்டிருக்குப்பா, ஆதாம் ஏவாளை அறிந்தான். சின்ன வயசுல எனக்கு புரியாது, என்ன அறிந்தான், எவ்வளவு கியூரியஸ்னஸ் பாருங்க. அந்த வயசுல நம்ம இல்லை என்ன அறிந்தான்னா ஒண்ணுமே புரியல, சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பிளெயின்லி இட் ஷுட் சே ஆடம் had sexual intercourse with his wife, அப்படிதான் இருந்திருக்கணும். இப்போ நம்ம இங்கிலீஷ்ல எப்படி போட்டாங்க, ஆடம் made love to his wife, அழகா போட்டிருக்காங்க இந்த டிரான்ஸ்லேஷன்ல, made love. ஏன்னா அது அன்புனால தான் செக்ஷுவல் இன்டிமசி அப்படின்றது இட் இஸ் birthed out of love. அது வந்து அன்பினுடைய என்ன சொல்றது, அன்பு வெளிப்பாடுன்றதை விட அன்பு காதல் அப்படின்றது அப்படியே கன்சீவ் ஆகி ஒரு நிறை மாச ஒரு குழந்தை மாதிரி ஒரு 9 மாசத்துல முழுமையா வளர்ச்சி அடைந்த ஒரு குழந்தை. அடுத்த ஸ்டேஜ் என்னது, வெளியில அந்த குழந்தை வரும், கருவிலிருந்து அந்த குழந்தை வெளியே வரும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் வந்து செக்ஸ். ஸோ வென் லவ் இஸ் கம்ப்ளீட், அந்த காதல் முழுமை அடைகிற அந்த அந்த ஃபினிஷிங் பார்ட் தான் என்னதுங்க, செக்ஷுவல் இன்டிமசி. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறதான இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு இந்த சொசைட்டியில கொச்சப்படுத்தி வச்சிருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்னைக்கு இருக்கிற, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும், ஈவன் ஜென்சி கம்யூனிட்டி பீப்புள் கூட, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கூட, when they think about marriage, all they think about is sex. மேரேஜ்னா எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இன்டர்கோர்ஸ்லேயே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அது சுத்த போய், இட் இஸ் சீட்டிங் ourselves, நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கு அர்த்தம் கிடையவே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் வாட் மேரேஜ் இஸ். திருமணம் என்கிற ஒட்டுமொத்த ஒரு பெரிய ஒரு 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 குரூப் ஆஃப் திங்ஸ்ல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ன்றது ஒரு பார்ட்டு தான். அது ஒட்டுமொத்த மேரேஜ் கிடையாது. ஆனால் அது ரொம்ப முக்கியமானது. அது சின்ன பார்ட்டாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆயிடுச்சு, அதில் வந்து ஒரு ஒழுங்கு இல்லை, அதில் கணவனுக்கு ஒழுங்கான புரிதல் இல்லை, மனைவிக்கு ஒழுங்கான புரிதல் இல்லை, இப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அது வாழ்க்கையினுடைய திருமணத்தினுடைய மற்ற எல்லா பகுதிகளையும் என்ன பண்ணும், அது அஃபெக்ட் பண்ணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ அது வந்து பேசிக்கலி வந்து நம்ம காலில் இருக்கிற மேரேஜ் வந்து நம்ம காலில் இருக்கிற பாதம் மாதிரி. இங்கே என்னதான் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தாலும் காலு சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். மற்ற எல்லா உடம்புனுடைய எல்லா உறுப்புகளும் வந்து பாதத்தோடு தான். பாதம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை பொறுத்து தான் உடம்புனுடைய மற்ற எல்லா செயல்பாடுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் செக்ஷுவல் லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கடைசி தான், ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, இப்போ இந்த செக்ஷுவல் இன்டிமசியை காட் எப்படி பார்க்குறாரு? ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக ரொம்ப புனிதமானதாக பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் எவ்வளோ புனிதமானதாக பார்க்குறாருன்னா, பைபிளில் நட்ட நடுவில் வச்சிருக்கிறாரு அதை. உன்னத பாட்டு, நீங்கள் உன்னத பாட்டை எடுத்து படிச்சு பாருங்க. படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், காதலனும் காதலியும், அதுவும் காதலன் வர்ணிக்கிறதெல்லாம் அங்கங்கமாக வர்ணிப்பார். நிறைய நேரம்லாம் எனக்குலாம் நான் டீன்ஸில் இருக்கும்போது எனக்கு படிக்கும்போது அப்படியே கூச்சமாக இருக்கும். உன்னத பாட்டெலாம் படிக்கும்போது என்னடா இவ்வளோ இதாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ சாலமோன் இருக்கார் இல்லையா, சாலமோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுலையும் எழுதின புத்தகங்கள் தான். இது வந்து உதாரணத்துக்கு உன்னத பாட்டு வந்து அவருடைய வாலிப நாட்களில் எழுதின புத்தகம். அதுக்கப்புறம் ஒரு 40s 50s அவர் எழுதின புத்தகம் தான் நீதிமொழிகள். 60s and 70s அவர் எழுதினது தான் பிரசங்கி. பாருங்க, ஆரம்பிக்கும் போது அப்போ 20 வயசுல எழுதும் போது நல்லா தான் மனுஷன் ஆரம்பிச்சான். ஆனால் பிரசங்கி எழுதும் போது 70 வயசுல என்ன ஆயிடுச்சு, எல்லா மாயை போயிடுச்சு, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், பண்ணிட்டேன், புரிச்சேன் அப்படின்னாரு. எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் பிரச்சனையே அவனுக்கு. தேவன் கொடுத்த உன்னோட நிறுத்தியிருந்தானா அவன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் எப்படி இருந்திருக்கும், உண்மையான அந்த உடன்படிக்கையின் காதல்ல நிலைச்சிருந்திருக்க முடியும். அப்போ அவன் என்ன பண்றான், பார்க்குற எல்லாரையும் தன்னுடைய பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான், பார்க்குற எல்லாரையும் தன்னுடைய மறுமனை ஆக்கிக்கிட்டான். அது வந்து நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியல அவன் லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து அந்த 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 செக்ஷுவல்
வேர்ல்டை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர். ஆனால் அது முடிவாக அவன் என்ன சொல்கிறான், அப்போ ஒன்றுமே இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் படித்து பாருங்கள். தேர் வாஸ் அன் எம்பரர் கால்டு கலிகுலா. நீரோக்கு அப்புறம் அதை ரோம அரசாங்கம், அதாவது ஜீசஸ் டைமில் ரோம பேரரசு எல்லாம் இருந்தாங்களா, பிலாத்து, அவங்கள பற்றி தான் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிலாத்து மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ரோமன் எம்பரர்ஸை பற்றி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோம அரசாங்கத்தில் நிறைய மன்னர்கள் வந்தாங்க. அதில் நீரோன்ற ஒரு மன்னன் ரொம்ப முக்கியமான ஆள். அதுக்கு அந்த டைமில் இருந்தது தான் கலிகுலான்னு சொல்லிட்டு ஒரு மன்னன். அந்த மன்னன் மாதிரி, அந்த அரசன் மாதிரி இருக்கிறதுலே மோசமாக செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டட் பர்சன் யாருமே இருந்திருக்க முடியாது அந்த காலத்தில். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு காரியத்தை ஒரு சின்ன வந்து ரொம்ப கடிஞ்சு பேசுவார். ஒன்று வந்து ஐடலட்ரி, விக்கிரக ஆராதனை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரகங்களுக்கு அவங்க செலுத்துகிற ஆராதனையை அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா, அங்கே அந்த தேவதாசிகள் இருப்பாங்க. அதாவது கோவிலில் தாசிகள்னா ப்ராஸ்டியூட்ஸ், சரியா? ப்ராஸ்டியூட்ஸ், மேல் கல்ட் ப்ராஸ்டியூட்ஸ் இருப்பாங்க, ஃபீமேல் கல்ட் ப்ராஸ்டியூட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க போய் கடவுளை போய் தொழுது கொள்றதுக்கு இப்போ எப்படி கடவுளை போய் இப்படி மண்டி போட்டு கும்பிட்டுட்டு ஒரு காணிக்கை போட்டு வர்றாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி அந்த தேவதாசி சிஸ்டமில் என்ன, அந்த தேவதாசி சிஸ்டம் நம்ம இந்தியாவில் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே அந்த நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ஸ், ஈவன் பிஃபோர் கிரைஸ்ட், ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, கோயிலில் ப்ராஸ்டியூட்ஸ் இருப்பாங்க, மேல் ப்ராஸ்டியூட்ஸ், ஃபீமேல் ப்ராஸ்டியூட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட போய் என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷுவல் இன்டிமசியில் ஈடுபடுவாங்க. ஓப்பன் பப்ளிக், இப்படிலாம் ரூம்லாம் கிடையாது, ஓப்பன் பப்ளிக்கில் இருக்கும். அப்படியே அங்கங்கே அப்படியே நடக்கும். அது எவ்வளோ அருவருப்பாக இருந்திருக்கும்னு பாருங்க. அவ்வளவு அப்போ அது வந்து அவங்களுக்கு என்னன்னா டைரெக்டாக கடவுளோடு கூட இணைஞ்சதுக்கு சமம். இப்போ எப்படி நம்ம முண்டி போட்டு ஜோம் பண்ணுறோம், இந்த மாதிரி கை கூப்பி ஜோம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து கோயில்லையே இருக்கிற பெண்கள், கோயில்லையே இருக்கிற ஆண்கள், அவங்களோட உடலுறவு வச்சுக்கிட்டா அவங்க வந்து டைரெக்டாக அவங்களுடைய விக்கிரகம், அஸ்தரோத்து, பாகால், இந்த மாதிரி தாகோன், இந்த மாதிரி பல கடவுள்களை பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அவங்களோடு கூட இருக்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு புரிதல், அதில் வந்து பாவத்தை அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்போ இந்த டைமில் வந்த அதே கலிகுலா என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. எதை? அந்த கல்ட் ப்ராஸ்டிடியூஷன், அதாவது அந்த தாசிகளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அவர் வெறும் அவருடைய அரண்மனை மாத்திரம் இல்லை, ஃபுல்லாக அவருடைய ஊர் ஃபுல்லாக, தெருவுக்கு தெரு, ஒரு தெருவில் 100 ப்ராஸ்டியூட், 100 மேல் ப்ராஸ்டியூட், 100 ஃபீமேல் ப்ராஸ்டியூட் இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய டைமில் ஒரு ஆண் கூட தன்னுடைய மனைவியோட மாத்திரம் இருந்திருக்க மாட்டான், 100 பேரோட இருந்திருப்பான். அதே மாதிரி ஒரு பெண் கூட ஒரு ஆணோட மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, பல ஆண்களோட இருந்திருப்பாங்க. அப்போ எவ்வளவு சீர்கேடான, அதாவது தேவர் லிட்டரலி லைக் டாக்ஸ். நாய் பார்த்துருக்கோம், நாய் ஏதாவது அறியுமா? நாய்க்கு எதுவுமே தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஹியூமன் இன்ஸ்டிங்க்டே இருக்காது, அது அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். அப்போ எந்த கூச்சமும் இருக்காது. ஒரு ஆண் நாய் ஒரு பெண்ணாயோட சேரும். அந்த பெண்ணாய் ஆண் நாய் சேரும்போது கூட போய் இன்னொரு 4 ஆண் நாய் சண்டை போட்டுன்னு இருக்கும். இப்போ இது எதுக்காவது கூச்சம் இருக்குதா, ஏதாவது ஒரு யோசிக்குதா? எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு அனிமல். அப்போ இந்த செக்ஷுவல் டிசையர்ன்றது தேவன் வந்து ஒரு வரையறைக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறார். இந்த வரையறையை தாண்டும் போது அது என்னவா மாறுது? அது அனிமல் பிஹேவியரா அது மாறிடுது. இன்னொரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ குளிர் காலத்துல குளிர் காயறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெருப்பு மூட்டுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இது இருக்கு இல்லையா, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப ஃப்ரீசிங் கண்ட்ரிஸ் இருக்கும். அந்த கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஃபயர் பிளேஸ்னே ஒன்று தனியாக இருக்கும். ஹாலில் சின்னதாக ஒரு இடம் மாதிரி வச்சு ஃபயர் பிளேஸ் அங்கே திரும்ப நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ அந்த ஃபயர் வந்து அந்த இடத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்லது. இப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் முக்கால்வாசி வுட்டில் தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்து டெம்பரேச்சரை ஹோல்டு பண்ணுறதுக்கு நீங்கள் கல்லுலையோ அதெல்லாம் கட்டினா உள்ள ரூம் சில்லுன்னு ஆடுன்னு சொல்லிட்டு வுட்டில் தான் கட்டுவாங்க. இப்போ அதே ஃபயரை உள்ள ஒழுங்காக கண்ட்ரோல்டாக ஹோல்டு பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபயர் என்ன ஆகும்? வீடும் பலகையில் இருக்குது, மரத்தில் இருக்குது, என்ன ஆகும்? ஒட்டுமொத்த வீடு எரிஞ்சிடும். ஃபயர் வந்து எதுக்காக கொடுக்கப்படுது? அங்கே இருக்கிறவங்க குளிர் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக சின்ன ஃபயர். ஆனால் அந்த ஃபயரை ஒழுங்காக ஒரு வரையறைக்குள்ளே நீங்கள் வைக்கலைன்னா இட் வில் பர்ன் எவ்ரி திங் டவுன். எல்லாவற்றையும் அது எரிச்சு சாம்பலாக போட்டுரும். ஸோ செக்ஸ் இஸ் லைக் அ ஃபயர். இது வந்து ஒரு உறவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபயர். இந்த ஃபயர் வந்து எப்போ இக்னைட் ஆகுது, எப்போ இக்னைட் ஆகணும், அது வந்து திருமண அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் காதல்னு சொன்னேன் இல்லையா,
கவர்னன்டல் லவ். அப்போ தான் இது இக்னைட் ஆகுது. அப்போ தான் இன்ஃபேக்ட் அப்போ தான் என்ன பண்ணுறாரு, பெற்றோர்கள் பார்த்து இது பண்ணுறாங்க, தேவன் அதை அங்கீகரிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் இட் ஷுட் ஸ்டார்ட். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்கிற சொசைட்டியில் பலவிதமான செக்ஷுவல் எக்ஸ்போஷர் நமக்கு இருக்குது. இப்போ வந்து பொனோகிராஃபி ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் பொனோகிராஃபிலாம் கூட யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து ராம்காம்னு ஒன்று ஒரு டைப் ஆஃப் மூவிஸ் இருக்குது, பார்த்துருக்கிறீங்களா? ராம்காம்னு சொல்லுவாங்க. ராம்காம்னா என்ன அர்த்தம்னா ரொமான்டிக் காமெடி. அது என்ன அர்த்தம்னா அதாவது ஃப்ளர்ட்டிங்காக பேசுறது. அதாவது செக்ஸ் டைரெக்டாக ஓப்பனாக செக்ஸ் பற்றி பேச மாட்டாங்க, ஆனால் ஃப்ளர்ட்டிங்காக பேசுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த டியூடு நம்ம வந்து மூவி பேசினாலும் அதெல்லாம் வந்து ராம்காம் டைப் ஆஃப் ஜானர் தான் அதெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கெட்டிங் ப்ரெக்னென்ட், ஹேவிங் செக்ஸு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனான ஒரு விஷயமா பேசப்படுற ஒரு காரியமாக மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சினிமா அப்படின்னு நினச்சிக்கிறோம். கிடையாது, இது வந்து பயங்கரமான ஒரு தந்திரம். ஏன்னா அந்த செக்ஷுவல் அந்த 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 இன்டிமசியை பப்ளிக்கு கொண்டு வரணும். எவ்ரி திங் தட் இஸ் சப்போஸ் டு பி பிரைவேட் இஸ் brought டு த பப்ளிக். எதெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் தனிப்பட்ட மனுஷனுக்குரியது அப்படின்னு இருக்குதோ அதெல்லாம் பிசாசு என்ன பண்ணுவாரா, பொது உடைமை ஆக்குறான். ஸோ அப்போ பொது உடைமை ஆக்கிட்டா அதுக்கு மரியாதை இருக்குமா? மரியாதையே கிடையாது. நார்மலாக எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சுருந்தீங்கன்னா அது என்ன, அதுக்கு மரியாதை இருக்கும். ஆனால் அதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பப்ளிசைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், அதுக்கு மரியாதையே இருக்காது. பொதுவாக இந்த விமென் வந்து ரொம்ப அந்த ரிவீலிங் க்ளோத்ஸ்லாம் ட்ரெஸ் பண்ணும்போது அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா, யுவர் பாடி வந்து என்னது ரொம்ப ப்ரெஷியஸானது, அதனால் உங்களுடைய பாடியை நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா பப்ளிக் ஷோகேஸ் மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னா no one will respect me, they will see me as an object. ஏன்னா அவங்க ஒரு பொருள் மாதிரி பார்ப்பாங்க. இப்போ உங்களை ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டு இப்படி ஹேண்ட் இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி போட்டாங்க, நமக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அதே மாதிரி தான். ஸோ அப்போ பேசிக்கலி when a person is trying to reveal, ஒரு கேர்ள் எடுத்துப்போம், ஒரு கேர்ள் வந்து எக்ஸ்போசிங்காக ஒருத்தங்க ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அஃப்கோர்ஸ் உள்ள ஆஸ்தாவி இருக்குது, பேய் இருக்குன்னு வச்சுப்போம், அது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஆனால் ரொம்ப இன்னொரு முக்கியமானது, அவங்க என்ன மறந்துடுறாங்க, they are allowing another person to see them as an object. ஒரு பர்சனாக பார்க்காம என்ன ஒரு ஆப்ஜெக்டாக பாருங்கன்னு அவங்களே இன்விடேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி பார்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் பேசுகிறவங்களாம் பாருங்க, நான் அப்படி தான் போடுவேன், உன் கண்ணு சரியில்லை, நான் அப்படி தான் போடுவேன், ஏன் விருப்பம் ஏன் இஷ்டம் அப்படி போட்டு போவாங்க. ஸோ பேசிக்கலி அதெல்லாம் அவங்ககிட்டலாம் பேசவே கூடாது, அதெல்லாம் வந்து பிசாசுங்க அதெல்லாம். சரிங்களா? அவங்ககிட்டலாம் நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும். நான் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினைப்பேன். பட் நான் நிறைய நேரம் பேசியிருக்கேன் ஒரு சிலர்கிட்ட ஆஃபீஸ் டைம்லலாம். அது வந்து வேஸ்ட்டு தான். அவங்ககிட்ட பேசி நம்ம எதுவுமே மாற்றவே முடியாது. நம்ம அவங்களுக்காக ஜாம் பண்ணுறதோடு நிறுத்திக்கணும். அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறேன் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளும் அவங்களுடைய வலையில் போய் சிக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப டேஞ்சரஸான லெவலில் இருக்கக்கூடிய பிசாசுகள் அதெல்லாம். ஸோ தேவன் நமக்குன்னு ஒரு சில எல்லைகள் கொடுத்துருப்பார். அந்த எல்லையில் தான் நம்மளுடைய மினிஸ்ட்ரி இருக்கணும். ஸோ அது ப்ராப்பராக நம்ம ஒரு அதிகாரம், நமக்கு இன்னொரு ஹையர் லெவல் ஆஃப் அத்தாரிட்டி இருந்தால் என்ன பண்ணலாம், போல்டாக போய் டீமனோட எதிர்த்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம பேசவே கூடாது. ஸோ அப்போது இந்த மாதிரி சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினிசம், அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ரூ டேட் மாதிரி ஆளுகள்லாம் மென்னிசம், அவன் வந்தான் ஒரு சொட்டத்தலையன், அவனால தான் மொத்த மேன்ஹுட்டுமே இதாகிட்டு இருக்கு. ஆல்ஃபா மேல்ன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு உங்களுக்குலாம் தெரியாதல்லாமா, தெரியாத வரைக்கும் நல்லது, யாரும் கூகுள்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஒரு மோசமான ஆள் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம்க்கு எதிராக ஒரு புரட்சி செய்கிறேன், பெண்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி பேசுவான். ஆனால் பெண்களை வந்து பயங்கரமாக ஹியூமிலியேட் பண்ணுவான், அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணுற மாதிரி பேசுவான் அவன், ஆண்ட்ரூ டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆள். ஸோ இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நாளாக நம்முடைய கல்ச்சரில் இந்த செக்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பப்ளிசைஸ் பண்ணி ப்ரைவேட்டான ஒரு காரியத்தை ஷோகேஸ் ஆக்கி அதை எவ்வளோக்குள்ள அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சின்ன்றது எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. பிசாசு இப்போ அதோட இணைஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இன்னும் அதை அப்படியே அதிகமாக அப்படியே பப்ளிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ இதுக்கு மத்தியில் ஏசப்பாருடைய உண்மையான காதலர்களா, உடன்படிக்கையில் காதல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க செக்ஸை நம்ம எப்படி பார்க்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொன்ன மாதிரி காட் வியூஸ் இட் வெரி வெரி சீக்ரெட். தேவன் வந்து அது ரொம்ப புனிதமானதாக பார்க்குறாரு. அதனால தான் பைபிளுடைய மத்திய பகுதியில் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் சொல்லப்போனால் அந்த மத்திய பகுதியில் இருக்கிற அந்த இதை வந்து நிறைய பேர் எப்படி இன்டர்பிரட், அதெல்லாம் வந்து கணவனுக்கும் மனைவிக்கெல்லாம் கிடையாது, அது கிறிஸ்துவுக்கும் சபைக்குமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்பிரட்டேஷன்லாம் அதெல்லாம் டுபாகூர். அது யார் சொல்லுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, அந்த சிபிஎம்
கல்ட்டு குரூப் இருக்காங்க, அவங்க தான் அப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம ஊழியம் பண்ணுவாங்க அவங்க. இல்லை கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றுட்டா புருஷன் பொண்டாட்டி ஒரே ரூமில் இருக்கக்கூடாது, ஒரே பெட்டில் படுக்கக்கூடாது, இப்படிலாம் ஆலோசனை இன்னமும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து செக்ஸ்ன்றது ஒரு சின் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு பாஸ்டர் வந்து இப்படி சொல்கிறாரு, ஒரு சிபிஎம் ஒரு அங்கிள் ஒருத்தர் வயசானவர், அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அவர் வந்து அவங்களுடைய பாஸ்டர் கல்யாணம்னு சொன்னாராம், நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் உங்கள் ஒய்ஃபோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் ஈடுபட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏசப்பாட்ட உபவாசம் பண்ணி மன்னிப்பு கேளுங்க, ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க. டேய் அப்போ எதுக்குறா என்னைய கல்யாணம் பண்ணி வச்ச? எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்காக அவங்க செய்யறது பாவம். பிள்ளை பிறந்துட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண, செஞ்ச பாவத்தை நீ என்ன பண்ணிக்கோ, மன்னிப்பு கேட்டுக்கோ. எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் இது, தேவ தூஷணம் இது. அவ பழகி இதெல்லாம் கேட்டால் நம்மளை வந்து என்ன சொல்லுவானுங்க, நம்மளை பிசாசு பிடிச்சோன்னு நம்மள சொல்லுவானுங்க. ஏசப்பா பெயல்செபூல்னு சொன்ன மாதிரி நம்மள ஏதாவது ஒன்று வித்தியாசமா சொல்லுவானுங்க. ஸோ அதான் அவங்களுக்குன்னு ஒரு டாக்டரின் ஒன்று இருக்கு. சரி, இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, God views it as a very sacred thing. ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு காரியமா தேவன் பார்க்குறாரு. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இதை குறித்த ஒரு சரியான ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான் நமக்கு இந்த புரிதலை தரணும். ஒரு டிவைன் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும், தெய்வீக புரிதல் வேணும். இது சாதாரணமாக ஒரு ஹியூமனாக நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறதுனாலையோ, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ, நான் ஏதோ லேர்ன் பண்ணாலேயோ உங்கள்கிட்டலாம் பேச முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் என் மூலமாக பரிசுத்தாவியானவர் பேசணும், உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் கிரியை செஞ்சு அந்த புரிதலை ஏற்படுத்தினால் ஒழிய இந்த செக்ஸோடைய அந்த சாங்டிட்டி, அந்த பரிசுத்த தன்மையை வந்து உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஸோ தேவன் வந்து இது ரொம்ப புனிதமானதாக பார்க்குறாருன்னு சொன்னேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் இன்டிமசியில் இந்த செக்ஷுவல் டிசையர் அப்படின்றது ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன், ரைட் ஃப்ரம் த டீனேஜ். அதாவது நமக்கு ஹார்மோன்ஸ் டெவலப்பர்லேருந்து ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ அந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, வி ஆர் ஸ்லோலி எக்ஸ்போஸ்டு டு செக்ஷுவல் சின். எப்படி நம்ம இப்போ ஸ்கூலில் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், இப்போ நான் இருந்த டைம்லாம் அவ்வளோ இன்டர்நெட் இல்லை, நான் 10th வரும்போது தான் இன்டர்நெட்லாம் ரொம்ப இதாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேகசின்ஸ், போன் மேகசினுடைய சென்டர் பக்கத்தை கிழிச்சு வந்துடுவானுங்க, அது மாதிரிலாம் கொண்டு வருவானுங்க. ஸ்கூலில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறது, பார்த்துட்டு இருக்கிறது, கிளாஸில் வச்சு பார்க்கறது. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் அதே மாதிரி அவங்க அவங்க கேர்ள்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்போஸ்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் பேசுவாங்க இல்லையா. கேர்ள்ஸ்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, இந்த காரியங்கள்லாம் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது இந்த அரௌண்ட் 13 and 14 ஏஜ்லேயே ஸ்கூலில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், இந்த விஷயங்களை பற்றி வெளிப்படையாக ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேச ஆரம்பித்த உடனே எல்லாருக்குள்ளேயும் அப்போ செக்ஸை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதல் தான் இருக்குது. ஸோ அப்போது உண்மையாலுமே சொல்ல போனால் சபையில் அதை பற்றி பேசணும், பெற்றோர்கள் அதை பற்றி பேசணும். ஆனால் நம்மளுடைய கான்சர்வேட்டிவ் கல்ச்சரில் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அதை பேசுறது கிடையாது. ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாதுங்க, ஒரு அம்மா போய் எப்படிங்க, ஒரு அப்பா போய் எப்படிங்க, அப்பா தான் பையனுக்கு சொல்லணும், அம்மா தான் பொண்ணுக்கு சொல்லித்தரணும். ஆனால் நம்ம பழகலை. ஆனால் நீங்கள் உங்களுடைய தலைமுறையில் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் நாட் டீச்சிங் யுவர் கிட்ஸ் அபவுட் த சாங்டிட்டி ஆஃப் செக்ஸ், they will be exposed to the wrong side of sex. நம்ம இந்த உடல் உறவு, பால் உறவினுடைய பரிசுத்தத்தை பெற்றோர்களாகிய நம்ம தெய்வீக அன்பினால நம்ம சொல்லலைன்னா நம்முடைய அடுத்த சந்ததிக்கு பிசாசு என்ன பண்ணுவான், அதை தப்பா சொல்லி கொடுப்பான். ஸோ அதனால ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், இட் இஸ் நாட் பிரேக்கிங் த கல்ச்சர். கலாச்சாரத்தை உடைக்கிற காரியம் இது அல்ல. நம்ம கலாச்சாரத்தில் எது பொய்யில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். என்ன பொய் தெரியுமா, இதை பற்றி பேசினா இது தப்பு, இதை பற்றி பேசக்கூடாது, ஆப்போசிட் ஜெண்டரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றது தப்பு. பேசணும், ஆனால் எதனுடைய அடிப்படையில் பேசணும், சத்தியத்தின் அடிப்படையில் பேசணும். ஏசப்பாவுடைய பெர்ஸ்பெக்டிவ், காட் வந்து நம்மளை எதுக்காக அதை உருவாக்குனாரு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசணும். சரி, தேவன் 2 நோக்கத்திற்காக செக்ஸை வந்து ஹியூமன் பீயிங்க்கு கொடுக்குறாரு. ஒன்று வந்து டு என்ஜாய், டு ஹாவ் அ மியூச்சுவல் என்ஜாய்மெண்ட் வித் தி ஆப்போசிட் பார்ட்னர், அதாவது கணவனோடையோ மனைவியினோடையோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக தான் முதல் நோக்கம். அடுத்து 2வது நோக்கம் என்ன அப்படின்னா பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக. புரியுதா? ஸோ இப்போ நல்லா நான் சொல்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 இன்டென்ஷன் இருக்கு. செக்ஸனுடைய நோக்கம் 2 இன்டென்ஷன், 2 நோக்கம். ஒன்று, அது கணவனுக்கும் மனைவிக்குமான ஒரு சந்தோஷ், அது ஒரு 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 ஆழமான ஒரு சந்தோஷத்தை பகிர்தல்.
ஷேரிங் ஆஃப் ஜாய், ஒரு மியூச்சுவல் ஷேரிங். அது அடுத்ததா ரெண்டாவது நான் பார்க்கிறது என்ன சொன்னேன், டு ஆக்டிவ்லி பிகெட், அதாவது பிள்ளைகளை பெற்றெடுத்தலுக்காக. ஸோ நிறைய நேரம் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சிபிஎம் மாதிரி குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ப்ளஷர்ன்ற அந்த பாட்டை அவங்க தூக்கிடும். அது வந்து அவங்களுக்கு சின். செக்ஸில் வந்து இருக்கிற ப்ளஷர் வந்து சின் அப்படின்னா அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன், அவங்களுடைய வியாக்கியானம் அப்படிதான். ஆனால் அது வந்து ப்ளஷர் அப்படின்றது சின்னு இருந்துச்சுன்னா தேவன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த செக்ஷுவல் ப்ளஷரே நமக்கு கொடுத்துருக்கவே மாட்டார். இப்போ டாக்ஸு அனிமல்ஸ்லாம் பண்ணுது, அதுக்கு என்ன ப்ளஷராக இருக்குது? கிடையாது. அது என்ன பண்ணுது, அதுக்குன்னு அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் வந்த உடனே அது இனப்பெருக்கத்திற்காக அது செய்யுது. ஆனால் நம்ம ஹியூமன் அப்படி இருக்கிறோமா? இல்லை. இனப்பெருக்கம் இல்லாமையும் ப்ளஷருக்காக செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் ஈடுபடுறவங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன, அப்போ ரெண்டு காரியமுமே ஹியூமன் பீயிங்க்கு கர்த்தர் கொடுத்தது ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. ஸோ அப்போது இந்த செக்ஷுவல் இன்டிமசியில் ஒன்று வந்து ஷேரிங் ஆஃப் மியூச்சுவல் ஜாய், இன்னொன்று டு கெட் டு கிரியேட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த சந்ததியை உருவாக்குது. இப்போ இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பீயிங் டுகெதர் ஆஸ் ஒன் ஃப்ளஷ், ஒரே சரீரமாய் கணவனும் மனைவியுமாய் தன்னுடைய படுக்கையில் இருப்பது பாவம் அல்ல, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இது நல்லா உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், மைண்டில் ஏற்றிக்கோங்கன்னு நல்லா அது மறக்கவே கூடாது நீங்கள். ஸோ இந்த விஷயத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். கர்த்தர் இதை ரொம்ப பரிசுத்தமானதாக பார்க்கிறார். ஏன்னா அவரை நம்ம நேசிக்கிறோம், அவர் நம்மளுடைய நேசத்தில் அவரும் திளைக்கிறார், அவருடைய நேசத்தில் நம்மளும் அப்படியே மெய்மறந்து போகிறோம். இப்போ அதே மாதிரி அடுத்தது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அகாப்பே லவ்ல அப்படியே we are lost in his love. நிறைய நேரம் அவருடைய அன்பில் அப்படியே நம்ம என்ன ஆயிடுறோம், அப்படியே ரொம்ப அப்படி என்ன சொல்றது, மூச்சு முற்ற அளவுக்கு அவருடைய அன்பு அவ்வளவு பெருசாலாம் நிறைய நேரம் ஜெபிக்கிற நேரம் வேத வாசிக்கிற நேரம் அவ்வளோ உணர்றோம். உண்மையாலுமே அந்த மாதிரி என்கவுண்டர் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லைன்னா நீங்கள் கேட்கணும், ஏசப்பா எனக்கு அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் வேணும், அந்த மாதிரி ஒரு நெருக்கம் வேணும். என்னன்னா எனக்கு என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய அன்பில் நான் என்ன ஆகணும், அப்படியே நான் தொலைஞ்சிடணும், உங்களுடைய அன்புக்குள்ளே நான் என்னை தொலைச்சிடணும். அந்த மாதிரி ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருக்கும் வேணும். அதுதான் இந்த அகாப்பே லவ். ஏசப்பா மேலே இருக்கிற காதலில் மாத்திரம்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அதில் எப்படி ஒரு மியூச்சுவலான ஒரு ப்ளஷர்னா அந்த ப்ளஷர்ன்றது தவறான வார்த்தை கிடையாது. அதை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அதனுடைய ஒரு என்ன சொல்கிறது, அதனுடைய ஒரு இல்லைப்பா, இன்பம்ன்றது தமிழ் வார்த்தை, அது நான் வேற ஒரு, அதாவது அதனுடைய ஆசீர்வாதம்னு வச்சுக்கலாம், அதனுடைய அவுட்கம்னு வச்சுப்போம். ஒரு செயலை செஞ்சால் அதுக்கு ஒரு விளைவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விளைவுன்னு ஒன்று இருக்கும். இப்போ எனக்கும் ஏசப்பாக்கு இருக்கிற விளைவு என்னது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இப்போ ஏசப்பா நேற்று பேசணும் இல்லையா, ஏசப்பாவை நான் காதலிக்கும் போது எனக்கு அதனுடைய விளைவு என்ன, சமாதானம். என்ன ஆனாலும் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உரிச்சிட்டு போனாலும் என் மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை யாரும் டென்ஷன் படுத்தவே முடியாது. ஏன்னா அதுதான் எனக்கும் ஏசப்பாக்கு இருக்கிறதான உறவினுடைய அவுட்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னைக்கு காலையில் பேசின மாதிரி கவர்னன்டல் லவ், உடன்படிக்கை காதல், கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற காதல். இப்போ அந்த காதல்லையும் ஒரு அவுட்கம் இருக்கு. அந்த அவுட்கம் தான் செக்ஷுவல் இன்டிமசியில் கிடைக்கிற பிளஷர். புரியுதா? ஸோ இதை ஒரு நாளும் நம்ம சின்னு சொல்லி டேக் பண்ணக்கூடாது. அது பாவம் அல்ல, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆணும் பெண்ணும் அந்த உடன்படிக்கை காதலில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு பரிசாக, ஒரு கிஃப்ட் மாதிரி கர்த்தர் என்ன பண்றாரு, அதை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்குறாரு. இன்னும் டீட்டெயிலாக நான் என்ன பண்ண பேசுவேன், பட் உங்களுடைய மேரேஜுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். உங்கள் எல்லாருடைய மேரேஜுக்கு முன்னாடி ஆண்டவர் சித்தமாக இருந்தால் உங்களுக்கு அந்த பர்சனல் டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் இன்னும் நம்ம டீப்பாக பேசலாம். ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நாளாக ஒரு டீனேஜில் நமக்கு செக்ஸை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். அது வந்து ஒன்றுமே இருக்காது. அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கும் டீனேஜில் இருக்கிறது. அரௌண்ட் 19-20 வரும்போது ஓரளவுக்கு யோசிப்போம் செக்ஸ்னா என்ன அப்படின்றது, ஒரு கியூரியாசிட்டி வரும். ஆனால் அரௌண்ட் 25-21 தாண்டின உடனே உண்மையாலுமே அந்த செக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு நீடாக மாறும். இப்போ இந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, டீன்ஸ்ல இருந்தே பிசாஸ் என்ன பண்ணுறான், ஒரு காரியத்தை
போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு காரியத்தை டீச் பண்ணுறான். அதுதான் போனோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பேஷன். ஸோ போனோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பேஷன்றது ரெண்டு தீமையான காரியம். பிசாஸ் என்ன பண்ணுறான், டீனேஜ்ல இருந்து என்ன பண்ணுறான், ஒரு ஆணுக்குள்ளேயோ ஒரு பெண்ணுக்குள்ளேயோ ஒரு பாய்க்குள்ளேயோ ஒரு கேர்ள்குள்ளேயோ அப்படியே திணிச்சிடுறான். அப்போது நம்மள என்ன பண்ணுறோம், சரி அதில் அப்போது இப்போ இன்ஃபேக்ட் இப்போ நான் ஸ்கூலில் படிக்கும்போது கூட எனக்கு செக்ஸ் எஜுகேஷனுக்காக ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து சொல்கிறாரு, மாஸ்டர்பேஷன் இஸ் அ நார்மல் திங், ரொம்ப சாதாரணம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் என்னால் ஞாபகம் இருக்குது, நான் அரௌண்டு 11th ஸ்டாண்டர்டோ என்னமோ படிக்கும்போது, 11th or 10th படிக்கும்போது ஒரு டைம் செலினா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு கேம்புக்கு போயிருந்தேன், அண்ணன் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, யூதா அவனுடைய பையன் இல்லையா, அந்த ஓனான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தாமார் தானே, தாமாரை வந்து அவன் என்ன பண்ணுவான், அதாவது தாமாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவன் செத்து போயிடுவான். அப்போ செகண்ட் பையன் தான் முறைப்படி அவன் வந்து அவனுடைய அண்ணனுடைய சந்ததியை வளர்க்கறதுக்கு அவன் அண்ணனுடைய ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி அவன் தான் சந்ததியை இனவிருத்தி பண்ணணும். ஆனால் வேணா அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால என்ன பண்ணுறான்னா, அவனுடைய விந்தை வந்து அவன் அந்த இன்டிமேசி டைமில் கீழே சிந்த விடுறான். அது தேவனுடைய பார்வையில் அது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அது தேவன் அதை வெறுக்கிறாரு. அதனால அந்த ஓனானையும் கர்த்தர், அவன் பேர் பாரு ஓனான்னு வச்சிருக்கிறானுங்க. ஐயோ கேட்பாங்க. அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனை வந்து போட்டு தள்ளிட்டார் ஆண்டவர். ஏன்னா அது தேவனுடைய பார்வையில் அந்த அப்போ அந்த எல்லாம் ஞாபகம் இருக்கு. 9th or 10th அந்த டைம்ல அண்ணன் வந்து சொல்றாங்க, மாஸ்டர்பேஷன் இஸ் a sin before God. ஏன்னா seed is supposed to enter a womb. ஒரு விந்து ஒரு ஆணுனுடைய உறுப்பிலிருந்து வெளியே வந்தா அது எங்க தான் இருக்கணும், அது கருவறைக்கு தான் செல்லணும், கருவுக்கு தான் செல்லணும். அது கீழே சிந்தப்படுவதற்காக விந்து கொடுக்கப்படவில்லை. அப்போ அதை தவிர்த்து நீ வேற என்ன விதத்துல நீ அந்த விந்தை நீ செலவிட்டாலும் அது என்னது, பாவம். அப்போ எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன். என்னடா ஸ்கூல்ல என்ன சொல்றாரு, செக்ஷுவல் எஜுகேஷன் கொடுக்க வந்த ஒரு டாக்டர், மாஸ்டர்பேஷன் இஸ் காமன், அட்லீஸ்ட் வந்து நீங்க ரிலீஃபா இருப்பீங்க, டென்ஷன் இல்லாம இருக்கும், கெட்ட பழக்கம், கேன்சர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறானுங்க, ப்ராஸ்ட்ரேட் கேன்சர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்ட்ரேட் நீ பண்ணாம இருந்தீங்கன்னா உனக்கு டெஸ்டிகல்ஸ்ல கேன்சர் வந்துருவானு. ஏய் என்னடா சொல்றீங்க, புதுசா இருக்கு. ஆமா. ஸோ அப்போ ப்ராஸ்ட்ரேட் கேன்சர்லாம் வந்து எதனால வருது, டெஸ்டிகல்ஸில் கேன்சர் எதனால வருது அப்படின்னா, அவன் வந்து மாஸ்டர்பேட் பண்ணல. விவேகானந்தர் அதனால செத்து போனாரு. ஏன்னா விவேகானந்தர் வந்து அவ்வளோ இதாக இருந்தாரு, நிறைய அடிச்சு விடுவாங்க நம்ம ஆட்கள். ஸோ அப்போ அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம், அவங்க வந்து பயாலஜிக்கலி சைக்கலாஜிக்கலி என்னமோ சொல்லிட்டு போட்டோம். ஆனால் பிஃபோர் காட் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் சின். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ அதனால தான் இப்போ நீங்கள் சின்னும் போது நீங்கள் அப்படியே லீகலிஸ்டிக்காக நம்ம போயிடக்கூடாது. இப்போ எனக்கு நேசிக்கிறவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நான் காதலிக்கிறவருக்கு அது பிடிக்காத விஷயம், அது நீங்கள் லீகலிசமாக பார்க்காதீங்க. உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் தெரியுமா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அது வந்து நான் அவரை நேசிக்கிறேன், அவர் நேசிக்கிறனால அவர் செய்ய சொன்னதை நான் செய்வேன் ஒழிய அவருக்கு பிடிக்காத நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஸோ அப்போது இந்த மாஸ்டர்பேஷன் போத் ஃபார் மேன் அண்ட் உமன், கேர்ள்ஸுக்கும் இருக்குது பாய்ஸுக்கும் இருக்குது மாஸ்டர்பேஷன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 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 கோவிட் டைம்ல வந்து மோர் கேர்ள்ஸ் ஹேவ் பீன் வாட்சிங் போனோகிராஃபி. நான் இது வரைக்கும் பார்த்த நிறைய இந்த ரிசர்ச் இதெல்லாம் பேப்பர்ஸ்லாம் நான் பார்ப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நிறைய போனோகிராஃபி, சிட்டியில் இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் நிறைய பேர் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, நிறைய பேர் கேர்ள்ஸ் மாஸ்டர்பேஷனை பழகுறாங்க, நிறைய பாய்ஸ் மாஸ்டர்பேஷன் பழகுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கேட்கும் போது நமக்கு ரொம்ப அதாவது இது வந்து நம்ம ஆட்கள் என்ன பேசுறாங்க, இட் இஸ் கால்டு செக்ஷுவல் ரெவல்யூஷன். இது வந்து செக்ஸ்ல ஒரு புரட்சி. என்ன புரட்சி? அது புரட்சி கிடையாது, அது வந்து இட் இஸ் டீக்ரேடிங். இட் இஸ் டீக்ரேடிங் அ ஹியூமன் லைஃப். கர்த்தர் கொடுத்திருக்கிற மனுஷ வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தரங்கட்டவங்களா மாத்திக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த சின்னோடு சேர்த்து இந்த பாவத்தோட சேர்த்து இப்போ பிசாஸ் என்ன பண்றான், தன்னுடைய ஃபுல் காலை கொண்டு வந்து உள்ள பதிச்சிடறான். அவனுடைய காலை கொண்டு வந்து உள்ள பதிச்சிடறான். இப்போ அவன் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ செக்ஷுவல் சின்ன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஹியூமன் பிஹேவியர், இட் இஸ் பீன் டேக்கன் ஓவர் பை த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். இருளின் ராஜ்யத்தினால செக்ஷுவல் சின் இப்போ என்ன பண்ணப்பட்டுச்சு, ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துட்டான். இப்போ ஈவன் மோர் தென் ஹாலிவுட் இருக்கு இல்லையா, ஹாலிவுட் தான் பெரிய அந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆட்கள். மோர் தென் ஹாலிவுட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போர்ன் இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளோ பயங்கர மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்க தேர் டேக்கிங் ஆஸ் அ ரெவென்யூ, அவ்வளோ லாபம் பார்க்குறாங்க.
போன் இண்டஸ்ட்ரி அது வந்து நமக்கு என்ன வெளியில் வெளிப்படையாக தெரியாது. இப்போ ஹாலிவுட்னு போர்டு வச்சிருக்கிற மாதிரி போன் இண்டஸ்ட்ரிக்கெலாம் போர்டுலாம் கிடையாது. ஆனால் மறைமுகமாக அண்டர் வேர்ல்டில் வந்து மறைமுகமாக என்ன நடக்குது, இந்த காரியம், இந்த போனோகிராஃபி அப்படின்ற அந்த ஆபாச படங்கள் மூலமாக பிசாசு பயங்கரமான அவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், கட்டிகிட்டே இருக்கான். ஸோ அதுக்கு போனோகிராஃபி போச்சு, இப்போ ஒன்லி ஃபேன்ஸ் வந்துச்சு. இப்போ ஒன்லி ஃபேன்ஸ் மூலமாக எவ்வளோ பேர், எவ்வளவு பசங்க, எவ்வளவு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்மளுடைய சொசைட்டி செக்ஷுவல் ரெவல்யூஷன் அப்படின்ற பேரில் செக்ஸை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா செக்ஸ் இஸ் அ வெரி ப்ரைவேட் திங் அண்ட் இட் இஸ் ஒன்லி பிட்வீன் அ மேன் அண்ட் அ ஒய்ஃப். ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான உறவுல மாத்திரம்தான் அது அங்கீகரிக்கப்பட்டதே ஒழிய வேறு எந்த இடத்துல போய் நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணாலும் அது என்ன நான் காதலிக்கிறவருக்கு அது நிச்சயமா உடன்படாத விஷயம். அது மாத்திரம் இல்லை, அது என்ன பண்ணுது, ஒரு 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 அறைகூல பிசாசுக்கு அது கொடுக்குற மாதிரி, ஒரு இன்விடேஷன் வைக்கிற மாதிரி. ஸோ பேசிக்கலாக பிசாசு அதை வச்சுட்டு என்ன பண்ணிடுவான், நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவான். இப்போ ஒரு சில வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். இப்போ பாருங்களேன், எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 13:4 வாசிங்கப்பா, சத்தமாக வாசிங்க தமிழ்ல. எபிரேயர் 13:4 வாசிங்கப்பா. கேர்ள்ஸ்ல யாராவது வாசிங்க, நீயே வச்சுருக்காதீங்கப்பா. கேர்ள்ஸ் யாராவது வாசிங்க. 13:4. Okay, so marriage should be honored by all and marriage bed kept pure, for God will judge the adulterer and all sexually immoral. So அப்போ இந்த செக்ஸ் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி இட் இஸ் டிசைன்டு பை காட் அண்ட் நாட் பை கல்ச்சர். திரும்ப சொல்றேன், நல்லா உங்க மனசுல வச்சுக்கோங்க. செக்ஸ் இஸ் டிசைன்டு பை காட் அண்ட் நாட் பை கல்ச்சர். உடல் உறவு, பால் உறவு என்பது தேவனால் உருவாக்கப்பட்டது, சமுதாயத்தினால், மக்களால், பிசாசினால் உருவாக்கப்பட்டது அல்ல. அப்ப கர்த்தர் இதை எங்க அங்கீகரிக்கிறாரு? படுக்கையில. அதாவது எந்த படுக்கை? திருமணம் ஆனதுக்கு அப்புறம், ஒரு உடன்படிக்கை காதல்ல ஒரு கணவனும் மனைவியும் இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பெட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நைட்ல அவங்க யூஸ் பண்ற அந்த பெட்டு, அந்த பெட்டை வந்து காட் கான்செக்ரேட் பண்றாரு, அதை பரிசுத்தப்படுத்துறாரு. ஸோ அது ரொம்ப, அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இன்னும் சொல்லுவேன், இன்னும் டெக்னிக்கல் ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லணும்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்லீப்பிங் டுகெதர் இன் அ பெட் இஸ் டு பி சீன் அஸ் அன் ஆல்டர். கணவனும் மனைவியும் படுக்கிறதான அந்த படுக்கை என்பது தேவனுடைய பார்வையில் ஒரு பலிபீடம் மாதிரி இருக்கு. இப்போ இந்த பலிபீடம் எப்படி இருக்கும்? பலிபீடத்தில் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. பலி என்ன செலுத்துவாங்க? ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்துவாங்க. அப்போ பலி செலுத்தும் போது என்ன நடக்கும்? அந்த பலியினுடைய கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ கட்டப்பட்டிருக்கும், அது உயிரோடு தான் இருக்கும், ஆனால் கட்டப்பட்டிருக்கும். ஸோ பலியை வச்சு என்ன பண்ணுவாங்க? அதோடைய கழுத்தை அறுப்பாங்க. இதுதானே பலி, இப்படிதானே இருக்கும் பலி. இப்போ திருமண மஞ்சம், அதாவது மேரேஜ் பெட் அப்படின்றதும் அதே மாதிரி தான். ஒரு கணவனும் என்ன அதுல பலிபீடத்துல ஒரு அனிமல் இருந்திருக்கும். இப்போ வந்து 2 people ஆர் கம்மிங் டுகெதர். அதுவும் 2 பேரா வர்றவங்க என்னவா ஆகுறாங்க? ஒரே சரீரமா மாறுறாங்க. கரெக்டா நான் சொல்றது? அப்படிதானே சொன்னார் ஏசப்பா, இருவரும் ஒரே மாம்சமா இருப்பா. ஸோ இப்போ ஒரே மாம்சமா எங்க வராங்க? ஒரு பலிபீடத்தின் மேல வராங்க. ஸோ அந்த பெட்ன்றது தேவனுடைய பார்வையில் எப்படி பார்க்கப்படுது தெரியுமா? ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். அதனாலதான் இங்க வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய திருமண மஞ்சம் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா பலிபீடம் பரிசுத்தமா இல்லைன்னா அது மேல செலுத்தப்படுற எதுவுமே தேவன் என்ன பண்ண மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். அது சும்மானா நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம திருப்திக்கு வேணா என்ன பண்ணிக்கலாம், அதை செஞ்சுக்கலாம், பலியை செலுத்திக்கலாம். நான் செலுத்திட்டேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா தேவன் அங்கீகரிக்கணும்னா பலிபீடம் பரிசுத்தமா இருக்கணும், அந்த பலியும் எப்படி இருக்கணும்? அப்படிதானே நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அப்படிதானே படிச்சிருக்கோம். பலிபீடமும் அது சொல்லுவார் அன்கட் ஸ்டோன்ஸ் இருக்கும். இப்போ பலிபீடம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கல் வந்து, இந்த கல்லாம் வந்து இப்போ எதுவுமே இதில் செங்கல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து
சும்மா சாதாரண கல் தான். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். பலிபீடம்னா அப்படியே செதுக்கப்பட்ட கற்கள் இருக்கக்கூடாது. அது தேவனுடைய நியதி. அது அப்படியே ரக்கடாக இருக்கும், ஷேப்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு வந்து பலிபீடம் மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ நம்ம கல்லுக்கட்டு கட்டுறாங்கல்ல, கரெக்ட்லேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸை ஒரு பக்கம் வச்சு அந்த கூரான பக்கத்தை ஒரு பக்கம் திருப்பி கல்லுக்கட்டு கட்டுவாங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ அதே மாதிரி தான் காட் அதுதான் ரூல் சொல்கிறாரு. ஸோ அப்போது இதெல்லாம் சொல்லிட்டு பலிபீடத்துக்கு கல் இப்படி இருக்கணுன்றாரு, பலியும் எப்படி இருக்கணும். ஒரு ஆடு இருந்ததுன்னா அந்த ஆட்டுக்கு வந்து கண்ணு நொல்லையா, அப்புறம் கை இல்லாமல் காலில் ஏதாவது ஒன்று முடமாவோ, இல்லை இப்போ ஒரு வெள்ளைனா அது மேலே கருப்பு புள்ளிலாம் இருக்கக்கூடாது, சிக்கானது, நோய்வாய்ப்பட்டது இப்படிலாம் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டானதாக இருக்கணுன்றார். இப்போ இதே கான்செப்ட் தான்ப்பா மேரேஜ் பெட்லையும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வரும்போது அந்த பலிபீடம், அந்த பெட்டும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அதில் தங்களை ஒரு மாம்சமாக இணைத்து கொள்ளுகிற கணவனும் மனைவியும் பரிசுத்தமாக. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போனோகிராஃபியில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் போனோகிராஃபியில் இருக்கிறாரு, போனோகிராஃபி பழக்கம் இருக்கு, ஆனால் அந்த ஒய்ஃபுக்கு கிடையாது. இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போனோகிராஃபி பார்க்குறாரு, போனோகிராஃபி பழக்கம் இருக்குது, ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒய்ஃபோட இருக்கிறாரு. அது கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படாத ஒரு பலி. ஏன்னா ஒய்ஃபு கரெக்டாக இருக்கலாம், ஆனால் யார் சரியில்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை. ஏன்னா ஒன் வே ஆர் தி அதர் அவர் தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணிக்கிறாரு, தீட்டுப்படுத்துறாரு. இச்சையினாலே, காம விகாரத்தினால அவர் தன்னை தீட்டுப்படுத்தினதுனால அந்த 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 செக்ஷுவல் இன்டிமசி அப்படின்றது காடுக்கு பிரியமானதாக இல்லை. ஸோ ஒரு பலின்னு செலுத்தினா அது யாருக்கு பிரியமானதாக இருக்கணும், பலியை ஏற்றுக்கொள்பவருக்கு அது பிரியமானதாக இருக்கணும். இப்போ அதே மாதிரி தான் whenever a man and a woman, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க படுக்கை மஞ்சத்தில் அவங்க இணையும் போது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும்னா படுக்கை மஞ்சமும் பரிசுத்தமாக இருக்கணும், அதில் இணைகிறதான கணவனும் மனைவியும் பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த செக்ஷுவல் சின் அப்படின்றத வந்து ரொம்ப, அதாவது குடும்பத்தையே பிரித்து ஒரு கணவன் மனைவியவே வந்து ரெண்டா என்ன சொல்கிறது, அவங்கள தாறுமாறாக்கி அவங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குறது இந்த காரியம்தான். நானுமே அந்த மாதிரி பல காரியங்களை நடந்திருக்கேன். நானுமே திருமண நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு போனோகிராஃபி அடிக்டாக இருந்தேன். ஆனால் ஏசப்பா எனக்கு விடுதலை பண்ணார். ஸோ அந்த அடிக்ஷன் அப்படின்றது, ஸோ அது வந்து எல்லாருக்கும் வர்றது தான், எல்லா ஆம்பளைங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நியாயப்படுத்தக்கூடாது. அது சின்னு நான் ரெகக்னைஸ் பண்ணணும், அது ஓப்பனாகவும் நான் அறிக்கை பண்ணணும். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன பில்லியனை பற்றி, பில்லியனை பற்றி எவ்வளோ மரியாதை வச்சுருப்பாங்க, இந்த விஷயத்த சொன்னால் எவனாவது என்னை மதிப்பானா அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். நீங்கள் அப்படி நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன தேவைன்னா, நான் ஏசப்பாவோடு இருக்கிற உறவில் நான் சரியாக இருக்கணும், நான் அவரை காதலிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அவருடைய இருதயத்துக்கு நோகக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யக்கூடாது. நான் செஞ்சுருக்கிறேன், அதை நான் ஓப்பனாக நான் அறிக்கை பண்ணுறேன். அதனால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. என்னை யாரும் தப்பாக நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஆனால் இப்படி நான் அறிக்கை பண்ணுறதுனால என்ன நடக்குது, பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். ஏன்னா இவனை வந்து அதுலேயே போட்டு மூழ்கடிக்கலாம்னு நினச்சோம், இப்படி வெளியே வந்து இவ்வளோ பயங்கர போல்டாக பேசுகிறானேன்னு வெட்கப்படுவான். இன்னொன்று என்ன நடக்குது, இதே மாதிரி கட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஹோப் இருக்குது. போனோகிராஃபியே நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. போனோகிராஃபி அழிவுக்கான ஒரு பாதை, போனோகிராஃபி அழிவுக்கான ஒரு பாதை. இப்போ நீ போனோகிராஃபி எக்ஸ்பிளிசிட் போனோகிராஃபி பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த ராம்காம்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளர்ட்டி, அதாவது இச்சையாய் பேசக்கூடிய, இச்சைனா அப்படியே ஆபாசமாக மாத்திரம் இல்லை, இச்சையாக பேசுறது இருக்கு இல்லையா, ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது. ஃப்ளர்ட்ன்ற வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ ஒரு ஆபாசமாக ஆணும் பெண்ணும் பேசுவதும் என்னதான், அதுவுமே வந்து எக்ஸ்பிளிசிட்டான காரியங்கள், அதாவது ஆபாசமான பாவத்திற்குரிய, விபச்சார பாவத்திற்குரிய செக்ஷுவல் சின்னா அதுவும். அப்போ அந்த மாதிரி காரியத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். ஏன்னா அது என்னுடைய காதலனுக்கு அது பிடிக்காது, என்னுடைய லவ்வருக்கு அது பிடிக்காது. இப்போ நான் மாற்றிக்கணும். இப்போ என் மனைவி என்ன பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க மாற்றிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்தோம் இல்லையா, லவ்வில் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அவங்களுடைய காரியத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், என்ன மாற்றிக்கிறேன், என்னுடைய காரியத்துக்காக அவங்க மாற்றிக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் இப்போ இந்த செக்ஷுவல் சின் அப்படின்றது நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் அட் ஆல் காஸ்ட் நம்ம தனிப்பட்ட விதத்தில் திருமண மஞ்சம்க்கு நம்ம போகிற வரைக்கும், மேரேஜ் பெட்டுக்கு நம்ம போகிற வரைக்கும் அந்த காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறந்துடவே கூடாது.
இட் ஹேஸ் டு பி கெப்ட் பியூர் அண்ட் காட் வாட்சஸ் இட். கர்த்தர் அதை ரொம்ப கவனமாக பார்க்குறாரு, ரொம்ப அதை பரிசுத்தமாக இருக்கும்படி அதை எதிர்பார்க்குறாரு. ஆனால் சம்வேர் நீங்கள் ஒரு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பிரிச்சுவல் சைடில் நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஷுவல் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சின், பட் இப்போ என்ன ஆகுது, அதோடு கூட பிசாஸ் நிறைய என்ன பண்ணுறான், பிசாசு தன்னை அட்டாச் பண்ணிக்கிறான். எவ்ரி செக்ஷுவல் சின் இஸ் டர்ன்ட் இன்டு அ பொசஷன். எப்படி பொசஷனாக மாறுது, பிசாசு தன்னை அந்த பாவத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். ஸோ அப்போது நான் ஒரு எக்ஸ்பிளிசிட்டான ஒரு அடல்ட்டு மாதிரி ஒரு கண்டென்ட்டை நான் பார்க்கும்போது என்னுடைய கண்ணுன்ற வாசல் வழியாக நான் அந்த பாவத்தை பண்ணுறது மாத்திரம் இல்லை, அந்த கண்ணுன்ற வாசல் வழியாக பிசாசு என்ன பண்ணுறான், இந்த சரீரம் வந்து பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆனால் இது வழியாக அந்த கண்ணு வழியாக நான் பார்க்குறதுனால என்ன ஆகிடுது, அசுத்தாவி உள்ளே போகுது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஒரு 5 நிமிஷம், அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி சின்னதாக பார்க்க நம்மள அறியாமலேயே we are not just disobeying God, but also we are opening doors for demons and devils to come into our life. நம்மளோட வாழ்க்கைக்குள்ள பிசாசும் பேயும் நுழையிறதுக்கு நம்முடைய கண்ணில் என்ன பண்ணுறோம், நம்ம வாசலை நம்ம திறந்து கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக வர்றது தான் அந்த ஸ்பிரிட் ஸ்பௌஸ். அங்கிள் பேசியிருப்பாங்க, நானும் பேசியிருக்கேன் இல்லையா, அது ஆவிக்குரிய கணவன் மனைவின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இரவு நேரத்தில் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கிற மாதிரிலாம் நமக்கு கனவு வருது. அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே பிசாசு என்ன பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு என்ட்ரி எடுத்துட்டான்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம அதை ரினவுன்ஸ் பண்ணணும். எனக்குலாம் அந்த மாதிரி இருந்திருக்கு, எனக்குலாம் பயங்கரமான ட்ரீம்லாம் வரும் அந்த மாதிரிலாம். ஸோ நான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு அங்கிள் பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. அது நான் சொல்கிறது மேரேஜ் ஆகி இப்போ நான் சொல்கிறது, நான் கோவிட் டைமில் 2018 நான் சொல்கிறேன், 18-17 எனக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் நான் சுதாட்ட சொல்லுவேன், ஒரு சிலர் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் சீக்ரெட் மறைக்க மாட்டேன்னு சொல்லிவிடுவேன். ஆனால் ஒரு சிலர் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு பயங்கர கில்ட்டாக இருக்கும். அந்த 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 கனவு வந்துட்டு போனோன்னா அவ்வளோ அதாவது யாரோடய லிட்டரலாக போய் விபச்சாரம் பண்ண மாதிரியே ஒரு மனசு உறுத்தும் அப்படியே. அப்போ நான் அதுக்காக நான் ரொம்ப உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தாங்க, இந்த காரியத்துலேருந்து விடுதலை தாங்க. உண்மையாலுமே நான் இன்னைக்கு முன்னாடி உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், ஏசப்பானதுலேருந்து விடுதலை. எனக்கு அந்தலேருந்து அந்த தாட்டே கிடையாது. அந்த லஸ்ட்ஃபுல் தாட்டோ இல்லை அந்த மாதிரி ட்ரீம் அந்த மாதிரி ஏதாவது வந்தால் கூட அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். எங்கேருந்து முழிப்பு வருதுன்னே தெரியாது. அந்த ட்ரீமில் டக்குன்னு முழிச்சிருவேன் நான். நல்லா தெரியும் எனக்கு அந்த டெலிவரன்ஸ் ஆனதுலேருந்து, அந்த டெலிவரன்ஸ் எனக்கு ஆனதுலேருந்து அதுக்கப்புறத்துலேருந்து அந்த ட்ரீம் அப்படியே வர்ற மாதிரி வரும். ஏதோ ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கும், யாரோ ஒரு லேடி வர மாதிரி, எதோதெல்லாம் வரும் இஷ்டத்துக்கு. அந்த டைமில் அப்படியே உடனே ஒரு முழிப்பு வந்துடும். எழுஞ்சம் உடனே கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ அப்போ நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த செக்ஷுவல் சின் மூலமாக பிசாசு என்ன பண்ணுறான்ப்பா, ஃபுல் என்ட்ரி அவன் எடுக்கிறான். ஸோ அப்போ திருமண மஞ்சத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். பாருங்க, நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 32வது வசனம். வாசிங்கப்பா. நீதிமொழிகள் 6:32. பாய்ஸ் யாராவது ஒருத்தர் வாசிங்கப்பா. பாருங்க, but a man who commits adultery has no sense. Whoever does so destroys himself. இது நாட் ஜஸ்ட் அடல்ட்ரி, செக்ஷுவல் சின்னுக்குள்ள போயிட்டாலே ஒரு மனுஷன் தன்னைத்தானே என்ன பண்றானா, அழித்து கொள்ளுகிறான். he is destroying himself. வேற இப்போ ஒருத்தன் செக்ஷுவல் சின், போனோகிராஃபி அந்த மாதிரிலாம் அடிக்ஷன்ல இருக்கிறாங்கன்னா வேற யாரும் போய் அவனுக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனே தன்னுடைய சொந்த காசுல அவனுக்கே என்ன பண்ணிக்கிறான், சூனிய வச்சுக்கிறான். அதுதான். ஸோ பேசிக்கலி எவ்ரி ஒன் ஹூ இஸ் இன்டு அ செக்ஷுவல் சின் இஸ் டிஸ்ட்ராயிங் தெம்செல்ஃப். அவங்களே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த காரியத்தை, இந்த கெடுதலை அவர்கள் செய்து கொள்ளுகிறார்கள். பாருங்க, 1 கொரிந்தியர்ல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நிறைய வசனமா நான் சொல்ல போறேன், டக்கு டக்குன்னு எடுங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 16 to 17 வாசிங்க. கேர்ள்ஸ் யாராவது வாசிங்கப்பா. 1 கொரிந்தியர் 6 16 to 17. வாசி ஆனி வாசி.
இசைந்திருக்கிறவனும் அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறான். Do you not know that he who unites himself with a prostitute is one with her in body? For it is said, the two will become one flesh. But whoever is united with the Lord is one with him in spirit. எவ்வளோ ஒரு இன்டிமேட்டான ஒரு வேர்ட் சொல்றாரு பாருங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்களாம்? ஒரே மாம்சமா இருப்பாங்களாம். ஆனா மனுஷனும் தேவனும் இணையும் போது அவங்க எப்படி இருப்பாங்களாம்? ஒரே ஆவியா இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. ஏன்னா அவர் ஆவியானவர், அவர் ஆவியாக தான் இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றாரு? என்னுடைய ஆவியோடு அவர் என்ன பண்றாரு? இணைஞ்சு அவர் கிரியை செய்கிறார். ஸோ அப்போ the two will become one flesh, but whoever is united with the Lord is one with him in spirit. பாருங்க அடுத்தது 18 வசனம் பாருங்க, வாசிங்கம்மா. 18, 19, 20 மூணுமே வாசித்துருங்க. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். தேசத்தனம் செய்கிறவனோ சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிறிஸ்து கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். போதும். Flee from sexual immorality. All other sins a person commits are outside the body, but whoever sins sexually sins against their own body. Do you not know that your bodies are temples of the Holy Spirit who is in you, whom you have received from God? You are not your own. You were bought at a price. Therefore honor God with your bodies. பவுல் வந்து ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை அவர் சொல்கிறார். என்னது? அந்த செக்ஷுவல் இம்மாராலிட்டி. செக்ஷுவல் இம்மாராலிட்டினா நாட் ஜஸ்ட் அடல்ட்ரி, அதாவது திருமணத்துக்கு அப்புறம் அதாவது வேற கள்ள தொடர்பு, அது மாத்திரம் இல்லை. ரைட் ஃப்ரம் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஆரம்பித்து போனோகிராஃபி, மாஸ்டர்பேஷன் இருக்கிற எல்லாத்தையும் தான் ஒரு செக்ஷுவல் இம்மாராலிட்டின்னு சொல்கிறாரு. மற்ற எல்லாம் பாருங்க, ஆல் அதர் சின்ஸ் கமிட்ஸ் ஆர் அவுட் சைட் த பாடி, சரீரத்துக்கு வெளியில். பட் ஹூஎவர் சின்ஸ் செக்ஷுவலி, ஆனால் இந்த அதாவது இந்த செக்ஷுவல் சின் மாத்திரம் எப்படிமா? இட் சின்ஸ் அகெயின்ஸ்ட் தேர் ஓன் பாடி. அவங்களுடைய சரீரத்துக்கு எதிராக அவங்க செய்து கொள்ளுகிறார்கள். ஸோ 20 வசனத்துக்கு வருவோம். என்ன சொல்றாரு? யூ ஆர் பாட் அட் அ பிரைஸ். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நீங்கள் விலைக்கிரயத்திற்கு வாங்கப்படும். அந்த விலைக்கிரயம் என்னதுப்பா? ஏசப்பாவுடைய ரத்தம். ஸோ அந்த ரத்தத்தினால ஏசப்பா நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? நம்மளுடைய காதலன் எனக்காக ரத்தம் சிந்தி என்னுடைய உடம்ப அவருக்குன்னு வாங்கியிருக்காரு. என் உடம்பு மாத்திரம் இல்லை, என்னுடைய ஆவியையும் அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம ஏசப்பாவோட ரத்த கொட்டைக்குள்ள என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தம்னு சொல்லும் போது வி ஷுட் ரியலி மீன் இட். அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லணும். சும்மா சொல்லக்கூடாது ஏசப்பா என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தம். சும்மா இல்லை, ரியலாக மீன் பண்ணுங்க. நிறைய நேரம் when we fight against this sexual temptationsல இந்த மாதிரி செக்ஷுவல் சின் அந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் வருது இல்லையா? அந்த மாதிரி நம்ம அப்போ அந்த மாதிரி நான் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு டெலிவரன்ஸ் எனக்கு ஆச்சு. அதுலேருந்து நான் இப்படி தான் நான் டெய்லிக்கும் ஜோம் பண்ணும்போது, நான் குளிக்கும் போது, ஐ வில் டெல் யூ a secret, நான் குளிக்கும் போது என் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவமாக நான் தொட்டு, ஏசப்பா நான் ஒவ்வொரு அவயவமாக நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். என் கை, என் கால், என் முட்டி, என் இடுப்பு பகுதி, என்னுடைய நெஞ்சு, என்னுடைய வயிற்று பகுதி, முதுகு பகுதி, தலை, கண்ணு, காது, உடம்பு ஃபுல்லாக சோப் போடுறான் இல்லையா? சோப் போடும் போதே எனக்கு அதுதான் ஜபம். உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதுதான் எனக்கு ப்ரேயர். என்னுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவமும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்குறேன். இது ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? பிசாசுக்கு சொந்தமான ஒரு அவயவமா, ஒரு 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 காரியமா பிசாசுக்கு இது விலை போகக்கூடாது. ஏன்னா ஏசப்பா உங்க ரத்தத்தினால என் சரீரத்தை என்ன பண்ணியிருக்கிறீங்க? வாங்கியிருக்கிறீங்க. நீங்க இதை செய்யுங்க. எல்லாரும் காலையில் குளிக்கும் போது, உங்க பாடியில் சோப் போடும் போது அதுதான் அந்த தாட் தான் மைண்டில் வரணும். டெய்லிக்கும் இதை செய்யுங்க. டெய்லிக்கும் உங்கள் பாடியை ஏசப்பாவோட ரத்த கோட்டைக்குள்ள நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியை வந்து பிசாசு தொடுறதுக்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது. ஸோ அந்த தாட் எப்பயுமே நமக்குள்ளே இருக்கணும். நான் தேவனுடையவன், அவர் என்னை ரத்தத்தை சிந்தி விலைக்கரையமாக அவர் என்னை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எடுத்துக்கோங்க, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 'இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம்.
அப்படியே ஒரு 2 வசனமாக ஒருத்தரை வாசிச்சுட்டு வரீங்களா? ஃபுல் அதிகாரத்தையும் வாசிக்க போகிறோம். 5th சாப்டர் எடுத்துட்டிங்களா? மொத்தம் வந்து 23 வசனம் இருக்குது. மோசஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்பா. அப்படியே 2 வசனமாக வாசிங்க. எதுவா? பரவாயில்ல, எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் படிங்க. படிங்கப்பா. பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும். அவள் வாய் எண்ணெய் மிருதுவாய் இருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போல் கூர்மையுமாய் இருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும். நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவர்களுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவைகளை அறிய முடியாது. அதனால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். உன் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராது. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறஜாதியாருடைய முடிவிலே உன் மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே என் மனம் அலட்சியப்பட்டது. 13 என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேன். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறையாத எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிட்டுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ண. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாய் இராமல் உனக்கு உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்றுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் நிலவோடும் மனைவியோடும் மகிழ்ந்திரு. 19 அழகான வரையாலும் போர்வெடுப்பாள். அவளுடைய ஸ்தானங்களை எப்போதும் திருப்தி போவதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்போதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பாரஸ்திரியின் மேல் மயங்கி கொண்டு அந்நிய ஸ்திரியின் மார்பை தமிழ வேண்டிய ஒன்னு அப்படி வாசித்துங்கப்பா. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டன் மீதியினால் மயங்கி போவான். போதும். இப்போ இந்த அதிகாரத்தை வந்து அடல்ட்ரி பற்றி சொல்கிறாரு. ஆனால் அவரே அந்த பாவத்தை செஞ்சுருக்கிறாரு. எழுதணும் 1 2 இல்லை 1000 வச்சுருந்துருக்காரு மனுஷன். சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பெண்ணை பற்றி சொல்கிறாரு. அவள் வந்து அப்படி இருப்பா இப்படி இருப்பா, அப்படியே அவள் பேசுறதுலாம் அப்படியே தேன் கூடு மாதிரி இருக்கும். அப்படியே தேனா இந்த ஏதோ ஒரு காமெடியில் மீமில் ஒன்று வருமேப்பா சார், அப்படியே தேன் மாதிரி பேசுவான் சார், வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சார். அதுதான் நினைக்கிறேன். வாழைப்பழம் மாதிரி நல்லா பேசி அப்படியே தேன் மாதிரி பேசி இதெல்லாம் பண்ணுறாங்க. கடைசியாக அந்த ஒரு பெண், அது ஏதோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ. ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு பெண்ணுன்னு இருக்குது, பட் நம்ம 2 சைடும் வச்சுக்கோம். இட் குட் பி a girl or a boy, a man or a woman. அடுத்ததா பாருங்க 15th verse பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் அவர் வந்து ஒரு பிளெஸிங் மாதிரி சொல்கிறார். அடல்ட்ரியை ஸ்டாப் பண்ணோன்னா, அடல்ட்ரி அதாவது செக்ஷுவல் சின் அப்படின்றத வந்து ஸ்டாப் பண்ணோன்னா அது ஒரு ஆலோசனையை அவர் 15th verseலேருந்து சொல்கிறாரு. ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம் யுவர் ஓன் சிஸ்டம், ரன்னிங் வாட்டர் ஃப்ரம் யுவர் ஓன் வெல். இப்போது பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு வசனத்தை இங்கே பயன்படுத்தியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அது சாலமன் பாவமாக செஞ்சுருந்தாலும் இந்த டைமில் இந்த வசனம் எழுதும்போது ஆவியானவரோட அழகாக பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க, எந்த ஒப்புமையை பயன்படுத்துகிறாரு திருமணத்துக்கு. அந்த திருமணம் என்கிறதான அந்த உறவில் ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம் யுவர் ஓன் சிஸ்டம், ரன்னிங் வாட்டர் ஃப்ரம் யுவர் ஓன் வெல். கிணறுலேருந்து வருகிற தண்ணீர், அதை ஒப்புமைப்படுத்தி அவர் பேசுகிறார். அப்போ ரீசன் என்ன அப்படின்னா, இட் இஸ் லைக் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் லைக் அ ஃபவுண்டன், அது ஒரு ஊற்று. அப்போ திருமணம் அப்படின்றது வந்து ஒரு ஊற்று. அந்த ஊற்றுக்கு காரணர் வந்து காதலனாகிய இயேசு.
அதுக்கு அவர் உள்ள வந்து அந்த ஊற்றை அவர் ஓப்பன் பண்ணிட்டாருன்னா என்னுடைய ஊற்று எப்படி இருக்கும், அப்படியே நல்லா பொங்கி அப்படியே தண்ணி அப்படியே எப்பயுமே பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து அளவே கிடையாது. அடுத்ததா பாருங்க, அவர் என்ன சொல்றாரு 16 வசனத்துல, அது பாருங்க எவ்வளோ அழகா ஒரு சூப்பரான ஒரு ஒப்புமை அது. ஸோ இந்த மாதிரி தண்ணி பொங்கி வருது இல்லையா, இது என்ன பண்ணக்கூடாது, தெருவெல்லாம் எதுக்கு போய் ஓடணும்? உன் வீட்டிலேருந்து ஒரு ஊற்று வருது, அந்த ஊற்றை நீ என்ன பண்ணுவ, உனக்குன்னு என்ன பண்ணணும், உனக்கு நீ பயன்படுத்தணும். அந்த ஊற்றை திறந்து விட்டு தெருவெல்லாம் ஓடட்டும் போகட்டும் ஊரெல்லாம் போகட்டும் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்றாரு 17 வசனம், let them be yours alone, அந்த ஊற்று உனக்குரியது. அப்போ மனைவியின் இடத்திலிருந்து கிடைக்கிற அந்த காதல் யாருக்குரியது, கணவனுக்கு மாத்திரம்தான் உரியது. கணவனிடத்திலிருந்து கிடைக்கிற காதல் யாருக்குரியது, மனைவிக்கு மாத்திரம்தான் உரியது. ஸோ அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, அது உங்களதாக தான் இருக்கணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு 18th verse ரொம்ப அழகாக சொல்றாரு. அதாவது ஒரு 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 ஆண்கிட்ட சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய மனைவி உன்னைய முழுசுமா திருப்திப்படுத்துற. அதுக்கப்புறம் 19th verse வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸை சொல்றாரு. ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ்ல நீ அப்படியே அவளுடைய அந்த ஷேப்ல அவளுடைய அழகுல நீ மயங்கிடு. உனக்கு கர்த்தர் அது ஒரு ஆசீர்வாதமா கொடுத்துருக்கிறாரு. யுவர் வைஃப் இஸ் அ பிளெஸிங் டு யூ, யுவர் ஹஸ்பண்ட் இஸ் அ பிளெஸிங் டு யூ. அந்த அன்புல அந்த காதல்ல நீ மயங்கிடு அப்படின்றாரு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எட் ஷீரனுடைய ஒரு சாங் ஒன்று இருக்கு, ஷேப் ஆஃப் யூ, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா மீம்லலாம் அந்த சாங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆமாம், பீட்டு மட்டும் தான் நல்லா இருக்கும், பாட்டுலாம் கேவலமாக இருக்கும், மியூசிக் மட்டும் தான் நல்லா இருக்கும். ஸோ அப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள் இந்த ஷேப் ஆஃப் யூ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து அது வந்து எப்படி சொல்லுவோன்னா, அது வந்து அப்படியே ஒருத்தனுக்குள்ள அப்படியே சும்மா இருக்கிறவனு கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரதத்துவம் இருக்கிறவனை கூட வந்து பார்த்தீங்கன்னா காம கொடூரனா மாற்றிடும் அது. அந்த மாதிரி இருக்கும் அதோட லிரிக். அந்த ஃபுல் லிரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அது. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, everything that God created as very private and very beautiful, meaningful and as a blessing, Satan took it out. He started using it as a weapon. அதை வெப்பனைஸ் பண்ணிட்டான். செக்ஷுவல் ரெவல்யூஷன்றது இட் இஸ் லைக் அ வெப்பன், ஒரு ஆயுதமாக மாறிடுச்சு. இன்னைக்கு செக்ஷுவல் ரெவல்யூஷன்னால தான் இன்னைக்கு முழு உலகமும் சீரழிஞ்சு கிடக்குது. இப்போ நம்மளுடைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க, இந்த லெஸ்பியன் ப்ரைட் மந்த் நடந்தது பார்த்தீங்களா, ஜூலையில் ப்ரைட் மந்த் என்ன தெரியும், இந்த ரெயின்போ கலர் அடிச்சுட்டு திரிவானுங்க அவனுங்களாம். ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த லெஸ்பியன் கே. நான் ஆக்சுவலி இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த கான்ஃபரன்ஸ் அதுக்கு தான் போயிருந்தோம். பெங்களூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அங்கே பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ரிசோர்ஸ் பர்சன்ட் வந்து நாங்கள் அதை பற்றி நாங்கள் லேர்ன் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்பியன்ஸ், கே, டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்சுவல்ஸ், ஹெட்ரோசெக்சுவல்ஸ், குவேர், இந்த மாதிரி நிறைய பெரிய லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது. அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்குது. இருக்கிற 26 ஆல்பபெட்டும் இதில் வந்துடும் போல. இங்கிலீஷ் இருக்கு 26 ஆல்பபெட்டும் இதில் ஜாயின் ஆகிடும் போல. Q + 2T எல்லாம் வருது. அல்ஜிப்ரா மாதிரி இருக்கடாது. ஒரு லிஸ்ட் போட்டு காமிச்சார் எனக்கு. அவர் மண்டை குழம்பிடுச்சார். போயா நீயாவது உன்னுடைய லிஸ்ட் ஆகுதுன்ட்டு நான் வந்துட்டேன். ரெயின்போ கலர் எவ்வளோ அழகு கலரு. இப்போ இப்போ நிறைய பேர் அர்த்தமே தெரியாமல் அதுக்கு பேக் கேஸ் போட்டுப்பாங்க ஃபோனில். ஆக்சுவலி வந்து பாரு எவ்வளோ தந்திரமா பிசாசு அதை கொண்டு வரோம். இப்போ நிறைய பேர் அது பயந்துக்கிட்டு நானும் அந்த மாதிரி பயந்துட்டு இப்போ அந்த ரெயின்போ கலரு ரெயின்போவே நம்ம இப்போ ரெயின்போ பாவம்ன்ற மாதிரி ஆகிவிட்டானுங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டியில் அவ்வளவு அதான் சொல்கிறேன், அதை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணி இன்னைக்கு பிசாசு அதை தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷிக்கும் எதிரான ஒரு ஆயுதம்னா என்னது, கருவி கூட கிடையாது. கருவி வந்து பிரயோஜனத்துக்கு இருக்கும். ஆயுதம் என்னது, அழிக்கிறதுக்கு தான் ஆயுதம். ஒரு வாரில் தான் ஆயுதம் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து என்னவா மாற்றிட்டான், அதை வெப்பனாக மாற்றிட்டான். டூலாக கிடையாது, வெப்பனாக மாற்றிட்டான். இப்போ அது மாற்றினதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒட்டுமொத்த ஹியூமன் லைஃப் வந்து டிகிரேட் ஆகி அப்படியே தரங்கெட்டு போய் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் நேற்று கூட பேசணும்ல, இன்னும் 30 வருஷத்தில் எப்படி இருக்கும்னு தெரில. இந்த பாவனையெல்லாம் கண்டினியூஷனா இன்னும் 100 வருஷத்தில் எவ்ரி மேன் வில் பி டர்ன்ட் இன்டு ஒன் அனிமல். அதுதான் நடக்கும். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றான்ல, அவனை மாதிரியே மனுஷன்ல இருந்து எல்லாம் என்ன ஆயிடுவானுங்க, குரங்கா டாகா போயிடுவோம், நாயா பேயா குரங்காவோ எல்லாரும் மாறிடுவாங்க. ஏன் அவ்வளோ தரம்? அந்த ஹியூமன் லைஃபோடைய வேல்யூவை குறைச்சி இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான், அப்படியே தந்திரமா எடுத்த உடனே அப்படியே கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணா என்ன சொல்லுங்க, பாவம்டா அப்படின்னு ஓடிடுவோம். ஆனா பாவத்தை என்ன பண்றாங்க,
தந்திரமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான் உள்ள, என்னப்பா ட்ரிங்கிங் மாதிரி குடிக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பாவம்னு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே லைட்டா வர வர இப்போ சோஷியல் ட்ரிங்கிங்லாம் காமன், எல்லாம் கிறிஸ்தவெல்லாம் கூட சொல்றாங்க சோஷியல் டே மருந்து மெடிசனுக்கு, தலைவலிக்கு மருந்து, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்து. இல்ல அதுலயும் சொல்லுவானுங்க, இப்போ நீ வந்து நீங்க குடிக்கிற காஃப் சிரப்புல கூட எவ்வளவு ஆல்கஹால் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்றானுங்க. அப்போ ஒரு பாவத்தை நீங்க நியாயப்படுத்துறதா இருந்தா எப்படி வேணா என்ன பண்ணலாம், நம்ம நியாயப்படுத்திக்கலாம். ஸோ அப்போ இந்த காரியத்துல நம்ம ஒரு தெளிவை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன், sexuality is a sanctity by God. It is blessed by God. It is not a thing to be talked as a sin. பாவமாக அசுத்தமாக பார்க்கப்பட வேண்டிய காரியம் அல்ல. இது தேவனால் கொடுக்கப்பட்டது, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. தேவன் 2 நோக்கத்திற்காக கொடுத்தார். ஒன்று, அந்த காதலனுடைய விளைவாக ஒரு பிளஷர் இருக்கணும்னு கொடுத்தாரு. இன்னொன்று, அதனுடைய விளைவாக பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்தாரு. ஸோ ஆனால் இந்த காரியத்தை பிசாசு என்ன பண்ணுறான், செக்ஷுவல் ரெவல்யூஷன்ற பேரில் அதை ஒரு வெப்பனாக மாற்றி இன்னைக்கு பல விதங்களிலே செக்ஷுவல் பிசாசு என்ன பண்ணுறான், அந்த பாவமாக தான் நுழைஞ்சது. ஆனால் இது இன்னைக்கு ஆயுதமாக பிசாசனுடைய இருளின் ராஜ்யத்தினாலே பயங்கரமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியாக, ஒரு ஆயுதமாக இது, கருவி கிடையாது, ஆயுதமாக இது இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்போஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா, ஏசப்பாவுக்கு காதலனாக நம்ம இருக்க முடியாது. அது ஏசப்பாவுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இப்போ நான் இங்கே என் மனைவியும் நேசிச்சுட்டு நான் வேற ஒரு பொண்ணுகிட்ட போய் நான் பேசிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும், அது அவங்களுக்கு எவ்வளோ வேதனை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. இப்போ என் மனைவி என்னையே நேசிச்சுட்டு வேற ஒரு ஆள்கிட்ட பேசினா எப்படி இருக்கும், அது எனக்கு செய்கிற துரோகம். இப்போ இதே மாதிரி தான் நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டோம், நான் இந்த பக்கம் போய் என்னுடைய சரீரத்தை வேற ஒரு அசுத்த காரியத்துக்கு கொடுக்கும்போது அது என் காதலனாகி இயேசுவுக்கு நான் செய்கிற துரோகம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இதனுடைய ஸ்பிரிச்சுவல் சைடையும் சொன்னேன். இதை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, இதை பலிபீடமாக பார்க்குறாரு, படுக்கையை பலிபீடமாக பார்க்குறாரு. அதில் இருக்கிற கணவனும் மனைவியும், ஒரே சரீரமாக இணைகிறதான கணவனும் மனைவியும் எப்படி பார்க்குறாரு, பலிபீடத்தில் செலுத்தப்படுகிற பலிகளாக பார்க்கிறாரு. இருவரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுக்கு பிரியமானவங்களா அந்த மஞ்சத்தில், அந்த பெட்டில் அவங்க இணையும் போது அதை காட் என்ன பண்ணுறாரு, பிளஸ் பண்ணுறாரு. ஸோ அதனுடைய விளைவாக தான் என்ன நடக்குது, பல ஆசீர்வாதங்கள், பிளஷரு, அதுக்கப்புறம் இனவிருத்தி, எல்லாமே அதனுடைய விளைவாக வருது. ஸோ அப்போது தேவன் வந்து அதை அங்கீகரிக்கிறார். எப்போ, அது வரையறைக்குள்ள தேவனால் ஏற்படுத்தப்பட்ட விதத்தில் வரையறைக்குள்ளே இருக்கும்போது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமாக அது இருக்குது. நான் சொல்கிறது புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதுக்காக ஜோம் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் அந்த 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 செக்ஷுவல் இன்டிமசி ஆர் செக்ஷுவல் சின்ன்றது வந்திருக்குதா, அப்படி வந்துச்சுன்னா எதனால வந்துச்சு? சம்டைம்ஸ் வந்து அந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பேரண்ட்ஸ் மூலமாக கூட வந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய தாத்தா, அப்பா ஒருவேளை நல்லவராக இருந்திருப்பார், ஆனால் நம்முடைய தாத்தா வந்து இந்த பாவத்தில் ரொம்ப மூழ்கி போன ஒரு மனுஷனாக இருப்பார். ஸோ அவர் மூலமாக கூட நம்மளோட பிளட் லைனில் என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே அதை பற்றி தான் பேசியிருக்கோம். பிளட் லைனில் நம்ம சர்ச்சில் பேசியிருக்கோம் இல்லையா, ரத்தத்தின் வழியாக வருகிறதான தாக்கம். ஸோ நம்மளுடைய தாத்தா அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவர் நிறைய செக்ஷுவல் சின்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருப்பார். ஸோ அது மூலமாக நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியம். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈவில் ஆல்டர்னு சொல்கிறோம், தீமையின் பலிபீடம். அப்போ ஒரு காரியத்தை வந்து ஓவர் அண்ட் ஓவர் ஒரு மனுஷன் செய்ய அது என்ன, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பலிபீடம் அப்படின்ற கான்செப்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் இப்போ காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, டெய்லிக்கும் ஒரு இடத்துல உட்காந்து டெய்லிக்கும் ஒரு வருஷத்துக்கு டெய்லிக்கும் 365 நாளும் காலையில் 5 to 6 ஒரு இடத்துல உட்காந்து ஜோம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லிட்டரலி ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸில் என்ன தெரியுங்க பண்ணுறீங்க, ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுறீங்க. இதே மாதிரி தான் ஒரு மனுஷன் ஓவர் அண்ட் ஓவர் வாரம் திரும்ப போனோகிராஃபி பார்க்குறதோ இல்லை ஏதோ ஒரு இச்சையான காரியத்தை பார்க்குறதோ பேசுகிறதோ ஒரு மனுஷன் திரும்ப செய்யும் போது அவன் என்ன பண்ணுறான், தீமையின் பலிபீடத்தை அவன் ஒரு பக்கம் ஜபிக்கும் போது நீதியின் பலிபீடம், இன்னொரு பக்கம் பாவம் செய்ய தீமையின் பலிபீடம். அது தீமையின் பலிபீடம் என்ன ஆகுது, அந்த அவரு தெரியாமையே அவர் தாத்தாவோ யாரோ செத்து போயிட்டாங்க, ஆனால் அவங்களோட ரத்தத்தின் வழியாக அது யாருக்கிட்ட வருது, அப்பாவுக்கு வருது. அப்பா ஒரு வேளை அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரோ இல்லை அப்பா கிட்ட ஒரு வேளை அப்பாவுடைய பர்சனாலிட்டிக்கு அது சட்டிலாக இருந்திருக்கும். ஆனால் அடுத்து நம்ம பர்சனாலிட்டிக்குள்ளே அது வந்தோடனே என்ன ஆயிடுது, அந்த தீமையின் பலிபீடம் திடீர்னு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜில் திடீர்னு பயங்கர செக்ஸ் அடிக்ட் மாதிரி ஆகிடுவோம், செக்ஸ் மேனியாக் மாதிரி ஆகிடுவாங்க. ஏன்னா அப்படி பைத்தியம் மாதிரியும் இருக்கிறான், ஏன் பைத்தியம் மாதிரி நான் இருக்கிறேன்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவனுக்குள்ள அவன் ரத்தத்தில் என்ன இருக்குது, ஒரு ஈவில் ஆல்டர் ஒன்று இருக்குது.
ஸோ இதனால தான் ஆல்டர்ஸ்ன்றது ஒரு தனி ஒரு காரியம். அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கோம். உங்களுக்கு தயவு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலன்னா எல்லாரும் நம்ம சர்ச்சில் பேசியிருக்கோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அது ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக நம்ம யூடியூப்ல இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் எல்லாரும் டைம் எடுத்து இந்த மாதிரி டீச்சிங். ஏன்னா டீச்சிங் எந்த அளவுக்கு வசனத்தை கேட்குறீங்களோ அது எல்லாமே வந்து ரெவலேஷன், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள். ஸோ இதெல்லாமே கேட்டு நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம இருக்கணும். புரியுதா? ஸோ இப்போ இந்த காரியத்தில் ஆல்டர்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம்? ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். சரியா? அங்கே போய் கூட உட்காந்துக்கலாம், நீங்கள் நடங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். சரியா? ஸோ மூவ் அவுட், ஸ்ப்ரெட் அவுட். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களை கூப்பிட்றேன், எல்லாரும் வாங்க. அங்கே கூட அங்கே யாரோ உட்காந்துருக்காங்க. சரி, அது இந்த பக்கம் போங்க, ரொம்ப அந்த பக்கம்லாம் போயிட்டாதீங்க. போயிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துகிட்டு ஏதாவது என் லைஃப்பில் இந்த மாதிரி காரியங்கள் இருந்திருக்குதா, இருந்துச்சுன்னா அது எனக்கும் என்னுடைய காதலனுக்கும் அது என்ன பிரிவினை, என்ன பிளவு அது ஏற்படுத்தும், அது எவ்வளவு மன வருத்தத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கோம். அதை நான் ஏசப்பா நான் அறிக்கை பண்ணுறேன். இனிமேல் நான் அது மாதிரி செய்ய போகிறதில்ல, எனக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி நான் சொன்னதை மறந்துடக்கூடாது. என்னுடைய அவயவம் குளிக்கும் போது நீங்கள் உடம்புல சோப்பு போடும் போது அதை நீங்கள் செய்யுங்க. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏசப்பா யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம். நீங்கள் தான் இதுக்கு இந்த உடம்புக்கு அதிகாரி நீங்கள் தான். உங்களுக்கு நான் என் சரீரத்தை, என் கண்ணை, காதை, எல்லாத்தையும் ஃபுல் உறுப்பையும் நான் உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன். உங்கள் பலிபீடத்தில் நான் வைக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஒரு தீர்மானங்களை நீங்கள் எடுக்க போறீங்க. சரியா? ஸோ டேக் டைம், ஒரு 10 மினிட்ஸ். இப்போ 3:20 3:30 நான் உங்களை கூப்பிட்றேன்ப்பா. தேங்க்யூ. போயிட்டு வாங்க, வந்துட்டு ஜெபம் பண்ணலாம்.